அந்த ஒரு மாணவன் வந்து அவரும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அவருக்கும் 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டும் தமிழக முதலமைச்சர். இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். அது என்னன்னு தெரியலங்க. நானும் இந்த சோசியல் மீடியாவும் சரி, நியூஸ் சேனல்ஸும் சரி, நிறைய பேர் வந்து ஒரு 2 மணி நாள் ஆச்சு இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிறைய விஷயத்த பத்தி பேசுறது இல்ல. அதுல இதுவும் ஒரு விஷயம். இந்த காந்தி நகர்ல ஒரு பொண்ணு, அவங்க வந்து கபடியில வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு 25 lakhs கொடுத்திருந்தாங்க. அது போக என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எல்லாமே ஓகே. ஏன்னா காந்தி நகர்ல இருந்து ஒருத்தங்க அச்சீவ் பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அவங்கள வந்து வாழ்த்த வேண்டியதான். அதுக்கு வந்து நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. அது வந்து தப்பே கிடையாது. ஆனா அதுல ஒரு பையன் வந்து பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தாரு. அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிளிப்ல மட்டும் தான், அந்த ஏர்போர்ட்ல இருந்து வந்த கிளிப்ல மட்டும் தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவருக்கு யாருமே அதை பத்தி பேசுறது இல்ல. அவரும் தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனா அதை பத்தி யாருமே பேசல. அவருக்கும் அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க, அதை பத்தி யாருமே பேசல. அவரும் ஒரு இடத்துல இருந்து வராரு. கபடியில ஒருத்தங்க அச்சீவ் பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. கிரிக்கெட்ல அச்சீவ் பண்ணா அதை பெருசா பேசுவாங்க. ஆனா கபடிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒருத்தர் வாரார் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு பத்தி பேசுறாங்க. ஓகே, ஏன் இந்த பையன் எல்லாருமே விட்டாங்க? நானும் 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன் இதை பத்தி யாராவது பேசுவாங்க அப்படின்ட்டு. எனிவேஸ், அந்த பையனுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க இதுக்கு மேல நிறைய வருவீங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் உங்களை பத்தி பேசல, எடுக்கல, இன்டர்வியூ கூட எடுக்க மாட்டானுங்க. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச அப்பதான் இருக்க போகுது. ஆனா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா நல்ல முறையில வருவீங்க. முடிஞ்ச இந்த வீடியோ மூலமாவது நிறைய பேர் இதை ஷேர் பண்ணி அந்த பையனை இப்படியாவது வளர்த்து விட பாருங்க. இல்ல 4 பேர் பேசியாவது அவரை வளர்த்து விடுங்க. பரவாயில்ல, ஒருவர் ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறார். அந்த மாணவனுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் 5 கோடி ரூபா கார்த்திகாவுக்கு கொடுப்பது போல் அந்த மாணவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை இந்த வீடியோ மூலமாக. ஏன்னா நான் ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, ஒரு சாதாரண ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்ன செய்கிறேன், இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பறக்கிற விமானத்தை உருவாக்க வைக்க இருக்கிறேன். அதற்காக தேதியை அறிவிச்சிருக்கேன். பெண்ணையும் சமமாக நினைக்க வேண்டும், ஆணையும் சமமாக நினைக்க வேண்டும். பெண்ணுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், 5 கோடி ரூபா. அதே மாதிரி அந்த மாணவனும் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவனுக்கும் 5 கோடி ரூபா கொடுத்து கௌரவிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த மாணவனை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நானும் கூப்பிட இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் விளையாண்ட அனைத்து மாணவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு விமானத்தை, ஒருத்தர் கூட சொன்னார், என்ன ஜெயபாண்டி சரியா புரியாமல் பேசுகிற அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். என்னான்னு, ஒரு சைக்கிளை கழட்டி வச்சுட்டு ஒரு பையனை மாட்டுறான்னா மாட்ட முடியலை, ஒரு தடுமாறுறான், ஒரு பறக்கிற விமானத்தை போய் உருவாக்க வைக்க போகிறோம்ன்ற அப்படின்னு சகிச்சுக்கிட்டார். எப்படின்னா, ஆனால் அவர் மெத்த படித்தவர். இப்படி அது ஒரு உதாரணம் வேறு சொன்னார். ஒரு கவிஞனா என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், படிப்பின் தேவை உழைப்பின் தேவைன்றிருக்கான். படிப்புக்கு முன்னாடி உழைப்பு தான் தேவை. இப்போ கார்த்திகா மாணவி படிப்பை வச்சு இவ்வளவு விளையாடலை, உழைப்பை வச்சு தான் பரிசு வாங்கியிருக்கு. அதற்குத்தான் நான் சொல்கிறேன், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவங்களுக்கு சம்பளம் கொடுன்றேன். இதே கருணாநிதி மகன் ஸ்டாலின் கார்த்திகாவுக்கு 5 கோடி ரூபா கொடுன்றிருக்கேன். கொடுக்க மறுத்தால் சென்னையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற நாளுக்கு சம்பளம் கொடு, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடு. ஒரு ஜெயபாண்டி சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, நான் வேலை வாய்ப்பு சம்பளம் இதெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது ஒன்று என்னைய கூட கொடுறா நீ இத்தனை நாளைக்குள்ளே அப்படின்னு கூட சவால் விடலாம் முதலமைச்சர் கூட. நீதிபதியை பேசாமல் இருக்கேன். ஏன்னா தெரியும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு போய் பேச மாட்டான். ஒரு கடையில் கூட நான் வாய்க்கு ருசியாக கூட சாப்பிடல. ஏன்னா இதை நிறைவேற்றாமல் சாப்பிடக்கூடாது. சிறைக்குள்ளே இருக்கும்போது, ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு
13 மாதமும் யாருக்கிட்டேயும் அந்த மதுரை சிறைக்குள்ளே ஒரு ஊருவா கூட ஒரு ஆள்கிட்ட துணூறு கொடுங்க வாங்கி நக்க கிடையாது. ஆனால் அந்த சிறைக்குள்ளே எல்லா கைதிக்கு என்ன உணவு அளிக்கிறாங்களோ அந்த உணவை மட்டும் அறிந்துக்கிட்டு, அதே மாதிரி என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதே மாதிரி இப்போ வெளியே வந்துட்டு நான் மாணவர்கிட்டையும் சொன்னேன், இங்கே பாருப்பா, இந்த வேலை வாய்ப்பு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் எந்த ஒரு நல்ல சாப்பாடுகளும் ஹோட்டல்லையோ எங்கேயோ ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. அது வரைக்கும் எந்த ஒரு தேட்டர்லேயும் ஏதோ ஒரு படத்தையும் போய் கூட பார்க்க மாட்டேன் பொழுதுபோக்கு அப்படின்ட்டு அதை இது பண்ணிக்கிட்டேன். அதுவாசி என்னுடைய வீட்டில் நான் வேலை பார்த்து முடிஞ்ச உடனே லீவ் அன்னைக்கு கூட வீட்டிலே இருந்துருவேன். ஒருத்தர் கேட்டார், என்ன ஜெயபாண்டி எந்திரிக்கிற, வேலை பார்க்குற, மறுபடியும் வர்ற, தூங்குற, போகிற, வர்ற, என்னென்னமோ செய்ய போகிறோம்னு வேலை பார்த்துக்கிட்டும் தூங்கிக்கிட்டும் நீ இதெல்லாம் சொல்கிறியே அப்படின்னு ஒருத்தர் சகிச்சு போய் சொன்னார் எனக்கு. அவர் என்னமோ முதல் போட்டவர் மாதிரி இந்த கவலை வந்து இவர் இங்கே படுறவர் போய் 680 நீதிமன்றம், மதுரை நீதிமன்றத்துக்கு நீதிபதிகிட்ட போய் சொல்லு, ஏன் அவன் இந்த உத்தரவிட சொல்கிறாங்களோ உத்தரவிடுங்கயா, அவன் பொய்யானவனா உண்மையானவனா, அவன் அறிவாளியா அறிவு இல்லாதவனான்னு தெரிஞ்சு போயிடும். 75 நாள் தானே ஏன் சொல்கிறான். அது வச்சு அவன் பத்திரத்தை வாங்கிட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா நீ 1 கோடி ரூபா கட்டணும்டான்னு சொன்னால், அவன் அந்த நஷ்டேடு அவதாரமாக கட்டுறானா இல்லை அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறானான்னு பார்க்கணும் அப்படின்னு அங்கே போய் சொல்லியானா வாயை பொத்திக்கிட்டு போயிட்டாரு. எப்படி என்கிட்ட நல்லா பேசுகிற அதை ஒரு நீதிபதியை வந்து பேசியானா வாயை பொத்திட்டு போயிடுது. மதுரையில் உள்ள வழக்கறிஞர் நீதிபதி எல்லோரும் என்கிட்ட செருப்படி வழக்கமாராடியும் முதலமைச்சர்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து எல்லோரும் என்கிட்ட செருப்படி வாங்காதவனும் இல்லை. ஒருத்தன் கூட என்னை எதிர்த்து பேசினாலும் நாரி போயிடுவான், அசிங்கப்பட்டு போயிடுவான்ட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உலகத்திலே முதல் முறையாக இந்த மாணவ மாணவிகளையும் இந்த நிகழ்ச்சியில் எத்தனை டீம் கபடி டீம் விளையாண்டவங்களுக்கு அனைவரையும் உலகத்தில் எவனும் கெவுரிக்காத ஒரு விஷயத்தை நான் உருவாக்க இருக்கிறேன். இந்த கார்த்திகா மாணவியும் சிறப்பு விருந்தினராக ஏன் கூப்பிட்றோம்னா, ஒரு பெண்ணை ஊக்கப்படுத்தணும். அதுக்கு பிறகு அதை சார்ந்து இவங்களை வச்சு அந்த 75 நாளையில் ஒரு 10 நாளை ஒதுக்கி அந்த 10 நாளில் இந்த கபடி பிளேயர்களை போராத்தையும் ஒரு பறக்கிற விமானம், அதாவது ஒரு ஆள் உட்காந்து பறந்து திருப்பி இறங்கக்கூடிய ஒரு விமானத்தை உருவாக்க வைக்க இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண சைக்கிள் எடுத்து எப்படி ஓட்டிக்கிட்டு போகிறோம் அது மாதிரி அந்த விமானம் இருக்கும். அந்த பறக்கக்கூடிய விமானம், அந்த விமான டெக்னாலஜி இந்த கபடி பிளேயர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் அதை சொல்ல அவங்க செஞ்சுருவாங்க. நான் அவங்ககிட்ட கேட்பேன், இப்போ இந்த விமானம் செய்கிறதுக்கு உங்களுக்கு படிப்பு தேவைப்படுச்சா, இப்போ இந்த விமானத்தை இப்போ நீங்கள் தயார் பண்ண முடியுமான்னு கேட்டனாக்கா அவங்க, சார் ஈஸியாக தயார் பண்ணிடுவோம் சார், நீங்கள் செய்கிற மெத்தடில் இதே இவ்வளோ தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ ஒரு சாதாரண விஷயத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு ஏரோநாட்டிக்கல், மெரைன் சயின்ஸு, அந்த சயின்ஸு, இந்த சயின்ஸு புரிய விடுறதில்ல. தேவையில்லாத பாடங்களாக கொடுத்து மண்டையை குப்பையை ஆக்கி. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி விமானம் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது எவனு வந்து பொய்ன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஒரு இவிஎம் மிஷின், ஓட்டு போடுற மிஷினை 16 வகையில் கிளின்னு கிழிச்சிருக்கேன். என் மாணவர் கூட ஒரு தடவை சொன்னார், நீங்கள் ஒரு மெக்கானிசத்தில் செய்ய முடியுமா இவிஎம் மிஷின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அதுவும் செஞ்சு காமிச்சேன். ஒரு டேப்பர் கார்டு மோட்டார், அந்த சுவிட்சு எந்த ஒரு சுவிட்சை அமுக்குனாலும் ஒரு சுவிட்சை அமுக்குனாலும் லாக் ஆகும். அதில் ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை நான் உருவாக்கி காமிச்சேன். அதுக்கு பிறகு என் மாணவரை ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ எல்லா மெத்தடும் இதுக்குள்ளே வருது அப்படின்ட்டு. அப்போ ஒரு விஷயத்தை 16 உருவாக்கக்கூடிய திறனை எல்லா மாணவருக்கும் நம்ம அந்த பயிற்சியை கொடுத்தோம்னா, எந்த ஒரு பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு இயக்கத்தை பார்த்தாலும், எந்த ஒரு விளையாட்டை பார்த்தாலும் அதை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னொன்று உருவாக்குவான். ஆகையால் உலகத்தில் முதல் முறையாக ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுப்பதற்கோ சால்வை போத்துவதற்கோ கௌரவப்படுத்த மாட்டேன்.
ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு நாட்டிலையும் கொடுக்காத ஒரு பரிசு நான் கொடுக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டைக்கில் பேசுகிறேன். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு, தமிழக முதலமைச்சர். இந்த மாணவ மாணவிகளுக்கு 5 கோடி ரூபாய்க்கு 5 கோடி ரூபா கொடுத்து உதவுங்க. இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்தாகணும். 8, 10, 12 வாய்தாவில் இருந்து 75 நாளைக்குள்ளே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.